இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய நம்முடைய பகுதி ஸ்ரீ நாராயணியம் தசகம் 24 பிரகலாதன் சரித்திரம். காண்போமா. பட்டத்திரி பேசுகிறார். தேவனே, மது என்னும் அசுரனின் பகைவனே, நீ பெரிய பன்றியின் உருவத்தை எடுத்து ஹிரண்யாட்சனை வதம் செய்த பொழுது அவனுடைய உடன் பிறந்தவனான ஹிரண்யகசிபு துன்பத்தாலும் சினத்தாலும் மனத்தின்மை இழந்த நிலையில் உன்னை கொல்வதாக அசுர கூட்டத்தில் சபதம் செய்தான் அல்லவா? அதை நிறைவேற்ற அவன் கடுத்தவும் புரிந்து பிரம்மதேவனை கண்ணெதிரில் கண்டான். அவரிடம் இருந்த தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் முதலியவற்றால் இரவாமையை வரமாக பெற்றான். அதனால் செருக்குற்று உன்னை பொருட்படுத்த உன்னையே தலைவனாக கொண்ட உலகத்தை துன்புறுத்தி இந்திரன் எனது சொர்க்கத்தையும் கைப்பற்றினான். பின் உன்னை கொல்ல வைகுண்டத்தை அடைந்து வெளியே உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கையில் நீ அவன் உள்ளத்தை நுண்ணிய மேனியோடு நுழைந்தாய். அவனோ உறக்கம் முழங்கிக் கொண்டு அந்த வைகுண்டத்திலும் பிற எல்லா உலகளும் உன்னை தேடி அலைந்து உன்னை காணாமல் நீ அஞ்சி ஓடிவிட்டதாகவும் தானே வென்றதாக வேண்டிக் கொண்டு திரும்பிவிட்டான். மருதனை பிறகு அவனுக்கு பிரகலாதன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அம்மகன் கருவில் இருந்த போதே வீணையை கையில் ஏந்திய நாரதன் நமது கடவுள் பக்தியின் பெருமையை அறிந்தான். பிறப்பால் அசுரனாய் இருந்தாலும் உன்னிடம் பக்தியை கொண்டு உன் பக்தர்களுக்கு ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாக விளங்கினான். கொடிவனான ஹிரண்யகசிபு தன் மகன் அசுரர்கள் எள்ளி நகாடிய உன் திருவடியில் பக்தி கொண்டிருப்பதைக் கண்டான். உடனே அவன் கருத்தை மாற்றும் பொருட்டு ஆசிரியர்களை கொண்டு நீண்ட காலம் படிப்பித்தான். அந்த சிறுவனும் ஆசிரியர்கள் அறிவுறுத்திய வண்ணம் எல்லாம் நன்மையான மோட்சத்திற்கு வழிகாட்டுவது அல்ல, இது உறுதி என்று எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு உன் திருவடிகளை கொண்ட பக்தியுடனே வளர்ந்து வந்தான். அதன் பின் ஒரு நாள் ஹிரண்யகசிபு, நீ படித்தவற்றில் சிறந்தது என்ன என்று மகனை அம்மகானோ உன் இறைவனின் பக்தியே சிறந்தது என்று விடை கொடுத்தான். அதை கேட்ட ஹிரண்யகசிபு மனம் கலங்கி ஆசிரியர்களை சேர்ந்து கொண்டான். அதற்கு ஆசிரியர்கள் இது இவனுக்கு இயற்கையிலே உண்டான அறிவு என்று சொன்னார்கள். உடனே ஹிரண்யகசிபு உன் திருவடிகளை அடைக்கமாக கொண்ட பிரகலாதனை கொல்ல பல வழிகளை கையாண்டான். விபுவே, பரமாத்மாவே, அந்த பிரகலாதன் சூலங்களால் குத்தப்பட்டான். திசைகளை காக்கின்ற யானையின் கூட்டங்களால் பெரிதும் மிதிக்கப்பட்டான். பெரும் பாம்புகளால் கடிக்கப்பட்டான். பட்டினியாலும் நச்சு கலந்த உணவாலும் துன்புறுத்தப்பட்டான். உயர்ந்த மலையினின்றும் உருட்டி தள்ளப்பட்டான். ஆயினும் உன்னிடத்தில் தன்னை ஒப்படைத்து கொண்டிருந்தால் அவனுக்கு சிறிது துன்பம் ஏற்படவில்லை. அதற்கு பின் பிரகலாதனின் தந்தையும் கொடியவனுமான ஹிரண்யகசிபு செய்வதறியாது ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி அவர்களின் இல்லத்தில் வருண பாசங்களால் அவனை கட்டி வைத்தான். இல்லையா, அந்த பிரகலாதன் ஆசிரியர் அருகில் இல்லாத போது தன்னோடு இருந்த சிறுவர்களுக்கு உம்முடைய பக்தியை ஆத்ம ஞானத்தையும் கற்பித்து வந்தார். தந்தையான ஹிரண்யகசிபு சிறுவர்களின் கூட்டமெல்லாம் உன்னை துதிப்பதில் ஈடுபட்டு கேட்டறிந்தார். சினத்தால் குருடனானான். குலத்தை கெடுப்பவனை உனக்கு உறுதுணையாக இருப்பவன் யார் என்று பிரகலாதனை கேட்க, உடனே துணிவு மிக்க பிரகலாதன், எனக்கு உறுதியாக இருப்பவன் வைகுண்டத்தில் எழுந்திருக்கும் நாராயணனை, அவன் எனக்கு மட்டும் உங்களுக்கும் அவன்தான் பலம், 3 உலகங்களும் எல்லாம் அவனே தான் என்று பதில் சொன்னான். உடனே ஹிரண்யகசிபு வாளை வீசி கொண்டு, அடே, அத்தனை உலகம் ஆத்மாவான அந்த கிரி எங்கே, அவன் எங்கே என்று கூறிக்கொண்டு எதிரில் இருக்கும் உத்தவனை பிறந்தான். விஷ்ணுவே, அதற்கு பின் நடந்ததை உடனே சொல்ல திறமை இல்லாதவனாக இருக்கின்றேன். அருள் வடிவான குலகுருவே, குருவாயூரில் வாழ்பவனே, நீதான் என்னை இன்பறச் செய்ய வேண்டும். தசகம் 25 நரசிம்ம அவதாரம். ஹிரண்யகசிபு தூணில் ஓங்கி அடித்ததும் அருகிலிருந்து கிளம்பிய சிம்மநாதம் காதை பிளப்பதாயும் பேரண்டத்தையும் தாண்டி உலகத்தில் உள்ள அசையா பொருட்களத்தையும் கலங்க செய்வதாயும் மிகவும் கோரமானதாகவும் இருந்தது. இத்தகைய பேரோசி முன் எப்போதும் கேட்டிராத அந்த அசுர மன்னனின் மனத்தில் இனம் புரியாத நடுக்கம் ஏற்பட்டது. இதில் வித்தை என்றால் பிரம்மதேவனும் தன் ஆசனத்தில் தடுமாறினார். கடும் சினம் கொண்ட அசுரன் எல்லா திசைகளிலும் தன் பார்வையை செலுத்தான். அப்பொழுது தூணின்று உன் திருமேனி வெளிப்பட்டது. அந்த விலங்கின் வடிவிலும் இல்லை, மனிதன் வடிவிலும் இல்லை. அந்த அசுரன் இது என்ன வியப்பாக இருக்கக்கூடிய வகையில் உள்ளது என்று மனம் குழம்பி நின்றான். அப்போது பார்த்து வெளுத்தவையும் அச்சத்தையும் தருவையுமான பிடரிகளோடு விளங்கிய உருவத்துணி அட்டகாசம் செய்தாய் அல்லவா? உருக்கின பொன்னை போல சுழன்று கொண்டிருந்த உன் கண்கள் மிகுந்த அச்சத்தை தந்தன. அடர்ந்த பிடரிகள் ஆகாயத்தையே மறைத்தன. விரிந்தும் அகன்றும் பெரும் குகைக்கு ஒப்பாக விளங்கிய வாயில் வாழைப்போல் துளாயப்படி 2 கோரை பற்களுக்கு வெளியே வரும்
நாக்கு மிகப் பெரியதாகும், அச்சம் தருவதாக இருந்தது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த உன் திருமேனி மிக்க வியப்பிற்குரியது, அது மேன்மையுற்று விளங்குவதாக. கர்ஜனை செய்வதால் புடைத்திருந்த நரம்புகள் கன்னத்தை இரண்டாக பிளந்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தின. கழுத்து குறுகியும் பருத்தும் இருந்தது. உருண்ட திரண்ட நூற்றுக்கணக்கான கரங்களில் இருந்து பெரிய நீண்டு ஒளிக்கட்டைகளை உதிர்க்கும் பயங்கரமான நகங்கள், மேகங்களின் இடியை போன்ற எதிரிகளின் படைகளை விரட்டும் பிரம்மாண்ட கர்ஜனை. இவைகளோடு நரசிம்ம ரூபத்தையும் நான் நமஸ்கரிக்கிறேன். இரணிகசிபு உறுதியாக இவன் விஷ்ணுவை, இவனை கொள்கிறேன் என்று சுழன்ற கதாயத்தில் உன் அருகில் தாவி வந்தான். நீ அவனை உன் பரத்த 2 கைகளாலும் பிடித்து கொண்டாய். அந்த வீரன் உன் பிடியில் நழுவி சென்று வாளையும் கேளத்தையும் எடுத்துக்கொண்டு வியக்கத்தக்க மற்போர் திறமைகளை எல்லாம் காட்டினான். மேலும் உலகங்களே விழுங்கும் வல்லமை முன்ன உனக்கு எதிரே ஓடி வந்தான். அது மாபெரும் வியப்பே. பிறகு நீ அந்த அசுரப்பதரை விரைவாக சுழன்று தாக்கும். உன் 2 கைகளாலும் உறுதியாக பிடித்து வாயில் வழியில் அமர்ந்து உன் 2 தொடைகள் மேல் அவனை படுக்க வைத்தாய். அவனுடைய மார்பில் உன் நகங்களை செலுத்தி உடலை பிளந்தாய். அப்பொழுது அவனுடைய வயிற்று மிக விரைவாக பெருகி வந்த இரத்தப்பெருக்கை கண்டு மிக மகிழ்ச்சியோடு பலமுறை பறிபொடிய உலகங்களை எல்லாம் அழிப்பது போல் பெரும் முழக்கங்களை எழுப்பினாய். இரத்தப்பெருக்கினால் நனைந்த உயர்ந்த திருமேனியுடைய நீ உயிரை இழந்த அந்த அசுரனின் உடலை விட்டு எறிந்தாய். பின் மிக விரைவாக தாவி குத்தி எல்லா அசுரர்களின் கூட்டங்களையும் உண்ணத் தொடங்கினாய். அப்பொழுது நிலம் சுழன்றது, கடல்கள் கலங்கின, மலைக்கூட்டங்கள் நிலை குலைந்தன, விண்மீன்கள் சிதறின. அப்படியாக அசையும் அசையா பொருட்கள் ஆகியவற்றின் உருவமான உலகங்கள் நிலை தடுமாற்றம் அடைந்ததல்லவா. அப்பொழுது உன் திருமேனி மாம்சத்தாலும் கொழுப்பாலும் பூசப்பட்டு அச்சத்தை கொடுத்தது. உடலில் கசிபுவின் உடலை மாலையாக போட்டுக்கொண்டு சபா மண்டபத்தின் நடுவில் எவராலும் தடுக்க முடியாத அளவு அட்டகாசம் செய்யும் உன்னை நெருங்குவதற்கு இந்த உலகில் எவருக்கு ஆற்றல் இருந்தது? சிவன், பிரம்மதேவன், இந்திரன் முதலியவர்கள் அஞ்சி மிக தொலைவில் நின்று கொண்டு தனித்தனியாக உன்னை துதித்தனர். அப்பொழுது உன் சினம் குறையாமல் இருந்ததால் பிரம்மதேவர் கட்டளைப்படி சிறுவன் பிரகலாதன் அஞ்சாமல் உன் அருகில் வந்து உன் திருவடிகளை வணங்கினான். நீ அவனுடைய தலையில் கை அமர்த்தி அருள் புரிந்தாய். அதன்பின் அவன் உன்னை பல தோத்திரங்களால் துதித்தான். அவன் வரங்களில் பற்றில்லாதவனாக இருந்த போதிலும் அவனுக்கு பக்தியில் வரத்தையும் உலகத்திற்கு அருளையும் புரிந்தாய். இவ்வாறு அச்சத்தை கொடுக்கக்கூடிய திருவையாடை புரிந்தவனே, நரசிம்மனே என்கின்ற உபனிடத்தில் விரிவாக பாடப்பட்ட பெருமைகள் அனைத்தும் உடையவனே, மிக தூய்மையான ஒருவனை உடையவனே, குருவாயூர் தலைவனே, பிரகலாதன் அன்பு கொண்டவனே, ஊமை இல்லாதவனான அனைத்துலோருக்கும் மேலானவன் ஆகிய உன்னை அடியார் அல்லாத போதும் யார்தான் மீறக்கூடும்? அத்தகைய நீயே என்னை இந்த நோயிலிருந்து காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அதே நாராயண சுவாமியிடம். நன்றி, வணக்கம். நாளை கஜேந்திர மோட்சம் தசகம் 26. இதுவும் ஒரு சிறப்பான ஒரு தசகம். எல்லோரும் கேட்டு இன்புறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.